வாங்கின கடையில 500 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை வாங்க மறந்துட்டேன்டா. 50 காசுக்கு பேரம் பேசி 500 ரூபாய் எல்லாம் விட்டுரு. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். இரு நீ போனா வர மாட்டே. இது புடி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன். வாடா. என்னடா என்ன இப்படி பாக்குற? டேய், அன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல, அது இவதான்டா. ஓ, ட்ரெயின் தேவதையா? நீங்களா? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீங்களும் அம்பா சமுத்திரம் தானா? இல்லங்க, மதுரை. காய்கறி வாங்கலாம்னு இப்படி வந்தேன். ஓ, ஏய். என் பேர் அர்ஜுன். 6 அடி. பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன். இதெல்லாம் விட ரொம்ப நல்லவன். நீங்களும் உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் அவசர அவசரமா சொல்லிடுங்க. என்ன அவ்வளவு அவசரம்? அப்புறம் அன்னைக்கு மாதிரி மிஸ் ஆயிட்டா என்னங்க பண்றது? ஐயோ சாரிங்க, அன்னைக்கு எங்க அப்பா ட்ரெயின்குள்ளேயே தான் ஓ, இருந்தார். அப்ப வேணும்னு தான் என்ன தேட விட்டீங்களா? ஐயோ இல்லங்க, நான் கவனிக்கல. சரி, அதை விடுங்க, என் கூட வாங்க. எங்க? உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். என்னன்னு? என் ஆளுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு. அவன் சொல்றான் ஐஸ்வர்யாவோட உலகத்துல அழகியே இல்லன்னு. அவளோட ஒரு பெரிய அழகின்னு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க பாருங்க. என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? எதுக்குங்க, ஆல்ரெடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்ல. ஏங்க, மழைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? இல்ல, மழைக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். மழையும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டுங்க. அன்னைக்கு ட்ரெயின்ல நம்ம ஃபர்ஸ்ட் தடவை மீட் பண்ணப்போ மழை வந்தது. இப்போ இங்க மீட் பண்றோம், இங்கேயும் மழை வருது. இதுல இருந்து தெளிவா உனக்கு தெரியுதுங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான மழை நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றா. நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குங்க. எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல. தெரியலையா? தெரியலன்னா தேடணுங்க. ட்ரெயின்குள்ள இருந்த அப்பாவே உங்களுக்கு தெரியல? அதெல்லாம் இல்ல, மழைக்காலன்றதுனால மழை பெய்யுது, அவ்வளவுதான். ஹலோ 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 ஹலோ, இருங்க. ஓ சாரி, என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் காட்டுறேன். மழை பெய்யும் போது அந்த இடத்த பார்க்கணும் நீங்க. எந்த இடம்? இங்கதான், நந்தி கோயில். சும்மா இல்லைங்க, 1000 தூணோட. இந்த பக்கம் ஒரு கோயில், அந்த பக்கம் ஒரு கோயில், நடுவுல ஒரு பெரிய நந்தி. அந்த 2 கோயிலையும் சேர்க்கிற மாதிரி வானவில் வரும் பாருங்க. ஓய்யோ, நீங்க பார்த்தே ஆகணுங்க. வாங்க. இப்ப வா. மழை பெய்யும் போது தானங்க பார்க்க முடியும். என் பேச்சு கேளுங்க, வாங்களேன் ப்ளீஸ், வாங்க. ஐயோ, மழை நின்னுடுச்சு, நான் வரேன். ஏங்க, உங்க அட்ரஸ் சொல்லாமே போறீங்க. உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? அப்புறம் எப்பங்க நம்ம மீட் பண்றது? மழை பெய்யறப்ப. இது என்னங்க இது? நீங்க தானே சொன்னீங்க மழை நம்மள சந்திக்க வைக்குதுன்னு. அப்படி ஒரு வேளை மறுபடியும் மழை வந்து நம்மள சந்திக்க வச்சதுன்னா அப்ப நம்புறேன் நமக்குள்ள ஏதோ இருக்குன்னு. வரேன். ஏண்டி, இப்பவா அந்த பையன் பேர் தெரிஞ்சுதா? 6 அடியில அட்டகாசமா அழகா இருக்கான். பேர் எதுக்கு? பத்திரிக்கையில போடுறதுக்கு தான். அர்ஜுன். என்னம்மா இது, சின்ன பொண்ணுகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? சின்ன பொண்ணா? இப்ப பேசாம வேற எப்ப பேசுவாங்க? நீ பிறந்து போய் கிழவியா பிறந்துட்ட. ஏண்டி, அந்த பையனை மறுபடியும் பாப்பியா? அந்த கவலை உனக்கு வேண்டாம். அந்த வேலைய என் ஃப்ரெண்டு மழை பார்த்துக்கும். அது எங்களை சேர்த்து வைக்கும். எங்க சேர்றது? ஆட்டின் ராணி, டைமண்ட் ராஜா, ஸ்பேடு ஜாக்கி, கிளாவர் 10. சரி, ஒரு ஜோக்கராவது இருக்குதுன்னு பார்த்தா அதுவும் இல்ல. நான் தான் இங்க பெரிய ஜோக்கர். ஷோ நம்மளது 24, 45, 12. ஏய், செகண்ட் ரம்மி எங்க? வீட்டுல வச்சிருக்கேன். நக்கலா? ஃபுல்லு. எந்த ஊர் நீ? ஏய், இங்க ஏமாத்துன உன் கழுத்துல சால்வை தொங்காது, சால்வையில தான் நீ தொங்குவ. சரி, அடுத்த கேம் போடு. கேட் அடிச்சு பணத்தை கொடுத்துற. பணத்தை முதல்ல வை. பேங்க் போட்டு வந்துடுறேன். எதுக்கு? கொள்ளையடிக்கிறதுக்கா? பணத்தை கொடுக்காம வெளியில போக முடியாது. என்ன பயமுறுத்துறீங்களா? நான் பயப்பட மாட்டேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வேணா செக் பண்ணுங்க. என்ன அடிப்பீங்களா? அடி, அடிரா, அடி, அடி. ஆடு. நீங்க யாரு? தேவான ஆளு. தேவான ஆளு நமக்கு எதுக்கு பணம் கொடுக்குறான்? எதுக்கோ. ஆடு. நீங்க ஆடல? எனக்கு லக்கு இல்ல. எனக்கும் தான். அதுக்காக ஆடாம இருக்க முடியுமா? கொடுங்க, விட்டதை பிடிச்சு தர்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆடிட்டு பக்கத்துல பார் இருக்கு, வந்துரு.
போடு. மழை எப்படா வரும்? எப்பா மழை வர்றது மயில் ஒண்ணுக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் உனக்காக நான் பார்த்து சொல்றேன். விளையாடாம கரெக்டா சொல்ல. மழை வர்றதை யாருனாலும் சொல்ல முடியாதா? நான் சொல்றேன். சொல்றா. சாயந்தரம் 7:30 மணிக்கு டிவில என்ன வரும்? சீரியல் வரும். அதுக்கப்புறம் அழுக வரும். அதுக்கப்புறம் நியூஸ் வரும். அது முடியறப்ப கக்கூஸ் வரும். என்னடா சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற சொல்லி தொலை. வானிலை இருக்கேன்னு ஒண்ணு வரும். ஆமா. அதை யார் சொல்றா? அது அட நம்ம இடியமின்னு. சார் ஒரு ப்ராப்ளம் சார். இன்னைக்கு வர வேண்டிய வானிலை இருக்க நமக்கு வரல சார். என்ன சார் பண்றது? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, என்ன பத்தி தெரியாது. தன் கையே தனக்கு உதவி. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு, நடுவரல். மழை வராது. சார் போன்ல ஃபேன். போன்ல கேமரா தெரியும், போன்ல ஃபேனா? இந்த பக்கம் இடியமீன், அந்த பக்கம் சதாம் ஹுசேன். யோ வானிலை அறிக்கை படிக்கிற நீ தானே? ஆமா. என்ன விஷயம்? எங்க ஊர்ல மழை எப்ப வரும்? இப்போதைக்கு வராது. ஏயா ஊர் வேற நான் சொல்ல பதில் சொல்ற. எந்த ஊரா இருந்தா என்ன, நடுவரல பிடிச்சா வராது. என்னையா சொல்ற? இதெல்லாம் உனக்கு புரியாது. அடுத்த 36 மணி நேரத்துக்கு சூரியன் சுட்டரிக்கும். சரி 36 மணி நேரத்துக்கு அப்புறமாச்சு மழை வருமா? ஒரு நிமிஷம். ஏய் இங்க வா. இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. வரும். இப்ப மட்டும் எப்படி சொல்ற? ஆள்காட்டி விரல தொட்டா அப்படித்தான். ஆட விரலுக்கு பிறந்தவனே, இவ்வளவு நாளா விரல வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என் குரல் வேணா என்ன மோசம் பண்ணும், என் விரல் என்ன மோசம் பண்ணாது. கண்டிப்பா 36 மணி நேரத்துக்கு அப்புறம் மழை வரும். எப்பா இன்னும் 36. என்னது? வீடு கோட்டை மாதிரி கட்டிருக்கானா இல்ல கோட்டை வீடு மாதிரி கட்டிருக்கானா? என்ன நான் என்ன, எனக்கு பயம் சார். நான் என்ன திருடன் தானே பயப்படணும்? குழந்தை கூட பயப்படும் சார். ஐயோ என்னது, பணத்துக்கு பாலிஷ் போடுறாங்க. ஐயோ அண்ணா வராரு. அண்ணா இவர் பேர் சுந்தரமூர்த்தி, என் ஃப்ரெண்டு. ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. பயப்படாத. முதல் சந்திப்பிலேயே நம்ம 2 பேருக்கும் ரத்த சம்பந்தம் வந்துருச்சு. என் பேரு சுந்தரமூர்த்தி, பிசினஸ் பண்றேன். எந்த நேரத்துல ஆரம்பிச்சேன்னு தெரியல, எந்த பிசினஸ் விளங்க மாட்டேங்குது. ஐயோ உன் வரலாறுலாம் ஒரு கேட்கல, பணம் வேணும் கேளு. எனக்கு கொஞ்சம் பணம் கடனா வேணும். சித்தப்பா நமக்கு எங்க போனாலும் ஒரு வில்லன் இருக்கா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுவாங்க. அது உங்களுக்கு தான் பிறந்தோம். உங்க காலு எங்க வீட்டுல பட்டா என் வீட்டுக்கு புண்ணியம். உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு என் கடனை தீர்த்துக்கிறேன். ஏய் தேவா உன் வீட்டுக்கு சாப்பிட வரணுமா? ரொம்ப வரசாத, தள்ளியே நில்லு. விடுங்க, ஆசையா கூப்பிடுறாரு. டைம் பார்த்து வரேன். இடியமீன் ஸ்பீக்கிங். மழை எங்க? மழை ஸ்டாக் இல்லையே. ஸ்டாக் இல்லையா? என்ன விளையாடுறியா? பக்கி பரதேசி பண்ணாடா. இவ்வளவு மரியாதையா பேசுறீங்களே, யார் தான் நீங்க? அதே சதாம் ஹுசேன். ஓ நீங்களா? நீங்க கூப்பிட்டோன்னெல்லாம் வரதுக்கு அது ஒண்ணு உங்க பொண்டாட்டி இல்ல. யோ பௌத்தரத்துல கலப்பாத, நான் பேச்சுலர். 36 மணி நேரத்துல மழை வரும்னு ஏன் வரல? மழை வந்திருக்கணும், ஆனா சைக்ளோன் ஸ்லிப் ஆகி ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம் வழியா ஸ்ரீலங்கா போயிடுச்சு. அப்படி நீ பின்னால போக வேண்டியதான? ஏண்டா என் குரல் என்ன கை விட்டாலும் என் விரல் விடாதுன்னு சொன்ன. இப்ப அந்த விரல் என்ன மைத்துக்கு? அப்படி வெட்டி போட்டு போக வேண்டியதானே? நீ சொன்ன மாதிரி இப்ப மழை வரலன்னு வச்சுக்க, நானே அங்க வந்து விரல் மட்டும் இல்லடா உன் உடம்புல இருக்க அம்புட்டி வெட்டி பயப்படக்கல. வரணும் பகவானே. முன்னாடி மழை வரலன்னா ஒன்ன மட்டும் தான் திட்டுவாங்க, இப்ப வெதர் ரிப்போர்ட் படிக்கிறவங்கலாம் திட்டுறாங்களே. அவன் வந்து நிஜமாவே எதையாவது வெட்டுறதுக்குள்ள தயவு செஞ்சு நீ வந்து. ஏய் நிஜமாவே வெடியமிட்டான்டா. மழை வந்துருச்சு, மழை வந்துருச்சு. இடியமின் சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு. ஐயோ மழையில பார்க்கலாம் சொன்னாலே, எங்க பார்க்கணும் எப்ப பார்க்கணும் சொல்லாமே போயிட்டாங்க. அவ உன்னை பார்க்கறேன்னு சொன்னா. என்ன சொன்னானா? ஒன்ன சொன்னானடா, ரெண்டு ஒண்ணுதானடா. இந்த விஷயத்துல வேற வேற வாச்சா. மழை வந்துருச்சு. பாத்தியா பாட்டி, நான் சொன்னேன்ல. அது சரிடி, மழை வந்தா பார்க்கலாம்னு பேசிக்கிட்டீங்க, எங்க பாப்போம்னு பேசிக்கலையே, அப்புறம் எங்க போய் பாப்பீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ பாட்டி, உனக்கு எதுக்கு புரியணும்? எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் வரேன். பாய் பாட்டி. யார் நீங்க? என்னமா வயல நின்னுகிட்டு? வாங்க 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 போ. ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப பெரிய மனசு பண்ணி வந்திருக்கீங்க. ஏய் வா, அப்படி என்னதான் இருக்கு இந்த மலையில? வா
ஐயா பேரு தேவா, எல்லாரும் தேவானன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மனுஷன். மதுரை தாண்டனா கன்னியாகுமரி வரைக்கும் ஐயா தான் ராஜா. என் பொண்ணு சைலஜா. கும்பிட்டுக்கோ, கும்பிட்டுக்கோமா. போய் காஃபி எடுத்துட்டு வா. என் பொண்ணு கையால காஃபி சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். இது எதுக்கு இங்க வந்துச்சு? எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா? சரி, இதை பார்த்தா நமக்கே டென்ஷன் ஆகுது. சமாளிக்கலாம்.